ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபியோ கிரியேட்டிவிட்டி சேனல். இப்போ நீங்கள் அந்த டிவி ஏன் இப்படி ஆகிட்டுருக்குன்னு தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை எப்படி சரி பண்ணலான்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளமை ஃப்ளிக்கரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்இடி டிவி வாங்கி அதோட வாரண்ட்டி முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம கடைக்கு போனோம்னா கண்டிப்பாக ஆயிரக்கணக்கில் செலவாகும். ஆக்சுவலி இதை சரி பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் போதும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது என்னன்னு நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அந்த 2 பொருள் என்னன்னா, நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்க எரேசர் அப்புறம் செலோ டேப் தான். எரேசரையும் அப்புறம் செலோ டேப்பையும் வச்சு எப்படி எல்இடி டிவியில் வர ஃப்ளிக்கரிங் ப்ராப்ளமை ஃபிக்ஸ் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த டிவியை ஓப்பன் பண்ணணும். எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் எடுக்கிற நேரம் ஏதாவது ஒரு ஸ்க்ரூவாவது விட்டு போச்சுன்னா நீங்கள் அதை எடுக்கும் போது உடையிறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஸ்க்ரூ நம்ம ஈஸியாக கழட்டிட முடிகிற மாதிரி விசிபிளாக இருக்கும். சில ஸ்க்ரூ நமக்கு வேகமாக கண்ணப்படாது. அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அந்த தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி இது பண்ணுற ஸ்க்ரூஸ். அது என்னெல்லாம் ஸ்க்ரூஸ்னால், இந்த டிவியோட கீழே உள்ள போர்ஷன்ஸில் 2 ஸ்க்ரூ இருக்குது. அப்புறம் டிவிக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்குற லெவலில் ஒரு ஸ்க்ரூ. அப்புறம் கடைசியாக அந்த கேபிள்லாம் இருக்கிறதுக்கு நடுவில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இப்போ நம்ம எல்லா ஸ்க்ரூவையும் கழட்டிட்டோம். அடுத்து இந்த டிவியை வேகமாக ஓப்பன் பண்ணிட முடியாது. அது கீழே நம்ம இந்த பட்டன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஓப்பன் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதாவது அந்த பட்டன் இருக்கிறத எடுத்துட்டு டிவியோட 4 சைட்ஸ்லையும் நீங்கள் லைட்டாக எம்பி விடணும். அதுக்கடுத்து அந்த கீழே அந்த பட்டன் நான் எடுக்கிறேன்ல, அது மாதிரியே நீங்களும் பண்ணணும். இல்லாட்டி அது உடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து மெதுவாக அந்த டிவியை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். டிவியோட லோவர் சைடில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை பார்ப்பீங்க. இங்கே தான் நம்ம ஒரு சின்ன ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி அந்த மெட்டல் ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அந்த ஸ்ட்ரிப்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் ப்ளீஸ் அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரிப்ஸில் தான் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வரும். ஸோ இது 2 ஸ்ட்ரிப்பை மட்டும் க்ளீன் பண்ணி போட்டால் போதும். இந்த பிளாக் கலரில் இருக்கிறத மேலே எடுத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பு ஓப்பன் ஆகும். அதாவது அந்த பிளாக் கலரை மெதுவாக மேல் நோக்கி தள்ளினீங்கன்னா அது ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிப்பை மெதுவாக எடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ரிப்பும் மெதுவாக இழுக்கணும். ஜஸ்ட் இந்த மாதிரி மெதுவாக புல் பண்ணிங்கன்னா போகும். அதில் ரப்பர் நீங்கள் சாதாரண எரேசர் வச்சு க்ளீன் பண்ணணும். காமிங்க. இது மாதிரி சும்மா பென்சிலில் இருக்க ஒரு புது எரேசராக இருந்தால் ரொம்ப நல்லது. எரேசரில் அழுக்கு இருக்கக்கூடாது. அதை வச்சு இந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு சின்ன எல்லோ லைன் வரும், அதை க்ளீன் பண்ணி போடுங்க. அதே மாதிரி போட்டுட்டு செக் பண்ணுங்கள். சரியாகலைன்னா இந்த ஸ்ட்ரிப்பில் இருக்க இந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் க்ளீன் பண்ணி போடுங்க. போட்டுட்டு செக் பண்ணுங்கள். அப்பயும் சரியாகலைன்னா ஒரு செல்லோ டேப், இது மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துட்டு சின்ன பீஸ் எடுத்து இந்த எட்ஜு மட்டும் ஒட்டணும். இதை திறந்து இந்த எட்ஜை கவர் பண்ணி அந்த பக்கம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். இதில் இருக்க அந்த ஒரு கோல்டன் லைன் ஒன்று இருக்கும், அதை கவர் பண்ணி ஒரு லெஃப்ட் சைடு கார்னர் மட்டும் ஒட்டிட்டு திரும்ப மாட்டி செக் பண்ணுங்கள். அப்போ ஒரு வேளை உங்களோட இந்த எல்ஜி லோகோ ஸ்ட்ரக்கப் ஆகி நிற்கலாம் ஸ்க்ரீனில். ஸோ அப்படி இருந்தால் அது கரெக்டான இடம் இல்லை. அப்போ அந்த ஒட்டின செல்லோ டேப்பை ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப எரேசரை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத திரும்ப ஓப்பன் பண்ணி அதே போல் ஒரு சின்ன பீஸ் செல்லோ டேப் வச்சு இந்த கார்னர், இப்போ நீங்கள் க்ளோஸ்அப் போனீங்கன்னா தெரியும், நான் ஒட்டியிருப்பேன். ஒரு சின்ன பீஸ் செல்லோ டேப் வச்சு இந்த எட்ஜ், இந்த என்னோட விரல் சைஸ் அளவுக்கு அந்த பக்கம் இப்படி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒட்டிட்டு திரும்ப மாட்டிட்டு
திரும்ப செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கலாம். இது வந்து உங்களோட ஃப்ளிக்கரிங்கோட டைப்பை பொறுத்து இது மாறும். லெஃப்ட் சைடா ரைட் சைடா இல்லை மேலே கீழே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் இதில் மாற்றி மாற்றி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணிடும். தேங்க்யூ. நம்ம கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ண மாதிரியே கேர்ஃபுல்லாக க்ளோஸும் பண்ணிடணும். I've done this 1,000 times. It's paperwork. It's probably just some designs they switch so they can copy them. That's all. Jeffrey, just graduated fresh on campus. Fresh out East Atlanta.